நேற்று நம்ம பேசும்போது இதை பற்றி பேசியிருந்தோம், என்பிஏ பற்றியும் அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும். இன்றைக்கி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறது எஜுகேஷன் லோன். இப்போ எஜுகேஷன் லோனில் வந்து அம்மா அப்பாவோட சிவில் பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிக்காது. இப்போ உள்ள நம்ம அரசு வந்து எஜுகேஷன் லோன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அதில் அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷனோ ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த குழந்தையோட எஜுகேஷன் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. பட் தாய் தகப்பனோட சிவில் பார்ப்பாங்க, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் என்னன்னு கேட்டுப்பாங்க. ஆனால் லோன்ஸ் வந்து அவைல் பண்ணிடுவாங்க. இது நேஷனல் பேங்க்கு பொருந்தும். 7.5 லட்சம் வரைக்கும் அன்செக்யூர்ட் லோன், 7.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் அன்செக்யூர்ட் லோன் வாங்கிக்கலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. அதுக்கு வந்து அவங்க யார்கிட்ட கேரண்டரு, தாயோட கேரண்டர், அப்பாவோட கேரண்டரோடு கேட்குறது இல்லை. ஏண்டல் மாதிரி அசெட் அண்ட் லையபிலிட்டி கேட்குறாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும். யாரும் வந்து கேரண்டர் கேட்குறது இல்லை. அது நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தமிழ்நாட்டு லெவலில் படிக்கும்போது இல்லை இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே படிக்கும்போது 7.5 லட்சத்தை அன்செக்யூர்ட் லோன்ஸாக நம்ம வாங்கிட்டு எஜுகேஷன் லோனை ரொம்ப சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். எஜுகேஷன் ஃபாரின் ஸ்டடிக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு சில நாம்ஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி மாதிரி உயர்ரக பேங்க்குலாம் பார்த்திங்கன்னா தனியார் வங்கி 20 லட்சம் வரைக்கும் அன்செக்யூர்ட் லோனில் அப்ளை பண்ணுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. நேஷ்னல்ஸ் பேங்க்கில் வந்து அதுக்கு மேலே போகும்போது ஒரு யாராவது கேரண்டர் வேணும், கோஅப்ளிகண்ட் மாதிரி யாராவது தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கேரண்டர் இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் நல்லா கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி ஏதாச்சும் அவங்களோட தேர்ட் பார்ட்டியோ இல்லை அவங்களோட ரிலேஷன் மாமா மச்சான் அந்த மாதிரி யாராவது கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், சித்தி இவங்க மாதிரி யாராவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டி வாங்கும்போது நீங்கள் வந்து 40 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் அப்ராட் போனீங்கன்னா குறைந்தது 40லேருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அப்ராடில் போகும்போது எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் தேர்ந்தெடுத்துறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டாப் 500க்குள்ளே இருந்த 50க்குள்ளே இருந்ததுன்னா பேங்க் லோன்ஸ் வந்து பார்த்துட்டு காலேஜ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் மார்க்ஸு அவங்களோட அப்பாயின்மெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் அது ரொம்ப லோ கிளாஸ் காலேஜாக இருந்தது அப்படின்னா பேங்கர்ஸ் வந்து கொஞ்சம் பயந்துவிட்டு அது கொடுக்குறக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க. நம்ம செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மார்க் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நேஷ்னல்ஸ் பேங்க்கில் ரொம்ப தரோவாக வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் வரணும்னா நம்ம மார்க்ஸ் கொஞ்சம் மினிமம் ஒரு 80%க்காக நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே படிக்க ஆரம்பிங்க. எம்பிபிஎஸ்லாம் போகும்போது அதுக்குள்ளான எல்லா செலவுகளையும் பேங்கர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. போர்டிங் தவிர பாக்கி எல்லாமே 100% பேங்க்லேருந்து லோன் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் நீட் நல்லா அட்டன் பண்ணி அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல முறையில் படித்து கொண்டு போகும்போது எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் லோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தயாராக இருக்காங்க. இது படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பொற்காலம் என்னை பொறுத்தளவு. அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, வீட்டு பிரச்சனை கிடையாது, எதையுமே கிடையாது. ஓவரால் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷனே. நீங்கள் அப்ளிகேஷன் பேங்காக போய் வண்டியாக ஏற வேண்டியெல்லாம் கிடையாது. உட்காந்த இடத்துல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு உங்கள் நியரஸ்ட் பேங்க் என்ன பேங்கோ அந்த பேங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் பேங்கை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ நீங்கள் பேங்க்கில் பின்கோடு போட்டிங்களா அந்த ஏரியாவில் என்னென்ன பேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடும். அதில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த பேங்க் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேங்க்லேருந்தே உங்களை கூப்பிட்ருவாங்க. அவங்க நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நேரடியாக போகலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட அவங்க வரலை, அவங்கள கூப்பிடலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு பேங்க்கில் போய் உட்காந்து சார் ஆல்ரெடி ஃபைல் கேட்டிருந்தோம், சப்மிட் பண்ணிட்டோம், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உங்கள் அட்மிஷன் சமாச்சாரங்கள்லாம் காமிச்சிட்டு நீங்கள் எப்படி ரீபே பண்ணுவீங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திரம் தான் கட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் கோர்ஸ்னால் 5 வருஷத்துக்கு கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அது அம்மா அப்பாட்ட சொல்லிட்டோம்னா மினிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் வேலைக்கு போய் படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபேரும் இல்லை. வேலைக்கு வந்தோடனே உங்களுக்கு அசல் மட்டும்தான் இருக்கும், பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் மடமடன்னு கட்டிடலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அது ஏதோ இந்த போலியான அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொலிட்டிக்கலில் தான் நாங்கள் எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் லோனை எந்த இடத்துலையும் தள்ளுபடி பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் லோனுங்கிறது தனி ட்ராக் கிடையாது. அது எல்லா பேங்க்லேயும் இருந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி எல்லா பேங்கோட எஜுகேஷன்லையும் தள்ளுபடி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம பொலிட்டிஷியன் சொல்கிற தயவுசெய்து நம்பிடாதீங்க. அது உண்மை கிடையாது. யாருமே எஜுகேஷனில் தள்ளுபடி பண்ண முடியாது, எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஃபோர்க்ளோஸ் மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தயவுசெய்து இதுலேயும் செட்டில்மெண்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வருங்காலம் உங்கள் கையில் தான். இங்கே யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த கட்சிக்காரன் சொன்னாங்க, இந்த கட்சிக்காரன் சொன்னால் அப்படிங்கிறதுல இதுக்கு இடமே கிடையாது. பொலிட்டிக்கலுக்கு எந்த விதமாக எஜுகேஷனை பொறுத்தவரை பொலிட்டிஷியனுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் நேரடியாக பேங்க் நிர்வாகிட்ட மூவ் பண்ணுறீங்க, பேங்க் மேனேஜர்ஸ் ஓகே சொல்கிறாரு, நீங்கள் ரீபேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அம்மாட்ட சொல்லி. அப்போ அதை உங்களை குடும்ப இன்கம்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மாதம் சர்வீஸ் பண்ணுங்கள்.
பிரின்சிபலை நீங்கள் வேலைக்கு போனோன்னு சர்வீஸ் பண்ணுங்கள், கடை கரெக்டாக கட்டி முடிச்சிருங்க. கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் 850க்கு மேலே காமிக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 850 இருந்ததுன்னா நீங்கள் ₹1,00,00,000 லோன் கூட அசால்ட்டாக போகலாம். உங்களை பற்றி நல்ல ஒப்பீனியன் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு வித காரணத்தை கொண்டு எஜுகேஷன் லோன் வந்து யாரும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நமக்கு இது கிடச்சிரும் அது கிடச்சிரும்னு எந்த வித நப்பாசிக்கு இடம் கொடுக்காதீங்க. எஜுகேஷன் லோன் மஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது எஜுகேஷன் லோன். அதை தயவு கூர்ந்து என்பிஏ பண்ணிடாதீங்க. மேனேஜராக உங்கள் வீட்டுக்கு நடக்க விட்றாதீங்க. நீங்கள் அட்ரஸ் எதாவது மாறி வேறு இடத்துக்கு போனீங்கனாலும் தயவு செய்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துருங்க பேங்க்கில். இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை பேங்கர்ஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எஜுகேஷனில் போய் ஆளை பார்க்கும்போது வீடு மாறி போயிடுறாங்க. இவங்க மேனேஜர்ஸ் பல முறை அலைஞ்சு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க மேலேயும் பதில் சொல்லணும், தள்ளுபடியும் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே லோன் தள்ளுபடி பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் மனசில் வச்சிடாதீங்க. ஏன்னா அது நாட்டு மேனேஜர்ஸ் ஃபண்டு, அது ஆர்பிஐ ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டெல்லாம் கிடையாது. அது சாதாரண ஒரு பூ விற்கிறவன், காய்கறி விற்கிறவன் போட்டு வைக்கிற 500, 100 இதெல்லாம் எஸ்பி அக்கௌண்ட்டு, அந்த பேலன்ஸில் சேர்த்து தான் அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. லோன் வந்து ஏதோ வானத்திலேருந்து பணம் கொடுத்து அரசு கொடுத்து நடத்துகிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் அடிப்படையில் அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏழைகளோட பணத்தில் நம்ம படிக்கிறோம், ஏழைகளோட பணத்தில் தான் நம்ம ஓடின்னு லோன் வாங்குகிறோம், ஏழைகள் பணத்தில் தான் நம்ம டேர்ம் லோன் வாங்குகிறோம். எந்த பணக்காரனோட பணத்தில் நம்ம லோன் வாங்கலை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் பேர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வட்டியே கொடுக்குறீங்க, அந்த வட்டியை வந்து பங்கு போட்டு மேனேஜர் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிறாங்க, ஏழைகளுக்கு டெபாசிட் கொடுத்துட்றாங்க. பாக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் சரியாக போயிடும். அதில் பேங்க் வந்து ஒரு பெரிய துறை, அதில் நம்ம பேங்க்காரனுக்கு என்ன நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஒருபோதும் வச்சிடாதீங்க. அதனால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து என்பி ஆகணுங்கிற கனவுல தள்ளுபடி நினச்சிடாதீங்க. லோன் தள்ளுபடி பண்ண ஆகும்னு நினைக்காதீங்க. விவசாயிகள் மாதிரி எந்த இடத்துலையும் லோன் தள்ளுபடி ஆகாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.